உப்பு இல்லா கடல் இருக்குமா, நட்பு இல்லா வாழ்க்கை நிற்குமா? தம்பி, உப்பு இல்லா வாழ்க்கை இருக்குமா, நட்பு இல்லா கடல் இருக்குமா? மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், தொகுப்பாளர் கவிதா மேடம், PRO சக்தி சரவணன் சார், அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த விளையாட்டுக்காரன் அந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த விளையாட்டுக்காரன் அந்த டைட்டில் வந்து என் கூட ஒத்து போகும். ஏன்னா இப்போ வரைக்கும் நான் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் நான் பாட்டுக்காக வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு அப்படியே வர பாதையில் நான் பாட்டுக்காக போயிட்டே இருக்கேன். எங்கள் அம்மா எங்கள் ஆயாலாம் அடிக்கடி சொல்லுவாங்க, விளையாட்டுக்காரனாக இருக்கானாப்பா, இன்னமும் புத்தி இல்லாமல் அப்படியே ஏதோ அப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த டைட்டில் பார்க்கும்போது அப்படியே எனக்கே ஒரு இது தோணுச்சு, இன்னமும் புத்தி இல்லாம தான் இருக்கிறான். இப்ப கூட பாருங்க, இந்த படத்துல இவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்க, ஆனால் இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்க. அந்த இடத்துல இந்த படத்துல சம்பந்தப்பட்டதோ இல்லை படத்தோட பேரையோ வெளியில பிரபலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு பேட் எடுத்துட்டு வந்தேன், பால் எடுத்துட்டு வந்தேன். அந்த கீர்த்தி கூட வெளியில கிரிக்கெட் விளையாடுற மாதிரிலாம் பண்ணேன். இது வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒரு விளையாட்டுத்தனமாக தான் தெரியும், என்னப்பா அப்படின்னு. என்னோட குடும்பத்திலையும் யோசிச்சுப்பாங்க, இதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு. என்ன பண்ணுறது, இதுதான் நான் சொன்னேன், நான் இன்னும் நான் விளையாட்டுக்காரனாக தான் இருக்கேன் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இந்த படம் கவிதா மேடம் சொன்னாங்க, இந்த மாதிரி பாட்டு பாடி ஆரம்பிங்க அப்படின்னு. உப்பு இல்லா கடல் இருக்குமா, நட்பு இல்லா வாழ்க்கை நிற்குமா? தம்பி, உப்பு இல்லா வாழ்க்கை இருக்குமா, நட்பு இல்லா கடல் இருக்குமா? ஸோ அப்படி இந்த படத்தில் வந்த பாட்டு நட்புக்காக ஒரு இந்த கதையில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தாஸ் அவர்களுக்கு, இயக்குனர் தாஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். லெஃப்டில் வாங்க, ரைட்டில் வாங்க, லெஃப்டில் வாங்க. ரொம்ப நன்றி. தாஸ் அவர்களை வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15-20 வருஷமா தெரியும். நான் அப்போது நடிக்கிறதுக்கு சான்ஸ் தேடி ஆஃபீஸ்லாம் போகிறப்போ நிக்காட்ஸில் ஆஃபீஸ் பாயாக இருந்தார், AVMல இருந்தார், CJ சினிமா, விஜயகாந்த் சாரோடது இந்த நிறைஞ்ச மனசு இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் இருந்தேன் நான். ஸோ அப்போ வந்து இப்போ சினிமா அதே பற்றி பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் ஆஃபீஸ் பாய்க்கு முன்னாடி வந்து இந்த தபேலா வாசிக்கிறவங்க, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள அவங்க தானே, அவங்க அஸ்டண்டாலாம் போவார். ஸோ அப்படி சினிமா மீது ரொம்ப ஆர்வம் கொண்டவர் அவர். இன்னைக்கு ஒரு கடின உழைப்பு மூலம் இன்னைக்கு இந்த ஆமாம் கண்டிப்பாக வேணும், ஆமாம் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். சரிங்களா? அதான் விளையாட்டுக்காரன். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். படத்தோட தயாரிப்பாளர் விவசாயி அப்படின்னு சொன்னார், அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு வாழ்த்துக்கள் எதுக்குன்னாக்கா, என் பக்கத்தில் உட்காந்து நான் ஃபோனே ஆஃப் பண்ணாமல் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, பேசுகிறத கேட்க முடியாது. எடுத்து அதை ஏரோப்ளேன் மோடில் போட்டேன் சார், சைலண்டில் போட சொன்னீங்க, ஏரோப்ளேனில் போட்டேன். அப்புறமா அதை எடுத்து விட்டுங்க. அப்படி ஒரு கல்லங்கப்படம் இல்லாத ஒரு வெள்ளாந்தியா வெள்ளை சட்டை போட்டதுக்கு ஒரு அறிகுறி, அவர் மனசும் வெள்ளை அப்படின்ற மாதிரி பேர் மனோவலன் சார் வேணுங்களே. வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி கவிதா மேடம் தொகுப்பாளர், எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த இடத்துல கவிதா மேடம் இருந்தாக்கா ஒரு திருவள்ளுவர் அவங்க வந்து நேரடியாக வந்து அந்த திருக்குறளை பற்றி பேசினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சி புதன்கிழமை, இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கூட பொதுவாகவே நம்ம வீடு கூட பார்த்தீங்கன்னாக்கா காலையில் நம்ம எழுந்திருக்கும் போது ஒரு சுப்ரபாரதம் பாடிச்சுனாக்கா அன்னைக்கு நாளில் நல்லா இருக்கும். பார்த்துருப்பீங்க இல்லையா? கௌசல்யா சுப்ரராமபூரா சஞ்சா சவத்தசே அப்படின்னு அந்த
கௌசல்யா சுப்ரபா அப்படின்னு இருக்குல்ல, இனிமேல் இந்த கவிதா மேடம் அந்த நிகழ்ச்சியில இருந்தால் கண்டிப்பாக அந்த நாள் நல்ல நாளாக அமையும். நான் வந்து இது சும்மா ஒரு மேடைக்காக பேசணும் அப்படின்னு சொல்லவில்லை. உண்மையிலேயே அவங்க அந்த பேசுற தோனி, இப்ப உள்ள தொகுப்பாளர்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்க பாதி இங்கிலீஷ். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வந்து சிறப்பித்ததுக்கு நன்றி. அடுத்த நிகழ்ச்சிக்கு போலாம். போதும், இது எனக்கான நிகழ்ச்சி இல்ல. புதிய டீம், புதிய இயக்குனர்கள், அவங்கள பத்தி 4 வார்த்தை பேசுங்க. நன்றி. இப்ப கூட தயவு செஞ்சு கவிதா மேடம் கொஞ்சம் கை தட்டுறீங்களா? என்னை பத்தி புகழ வேணாம், இது வந்து எனக்கான மேடை இல்ல. ஏன்னா நிறைய பேர் நான் இங்க உட்காந்துக்கு போய் என் சொல்லிட்டு போவாங்க, என்னை பத்தி பேசுங்க, என்னை பத்தி பேசுங்கன்னு. இவங்க பாருங்க, என்னை பத்தி எதுவும் பேச வேண்டாம், நீங்க மற்றவர்களை பத்தி பேசுங்க. ஏன்னா அந்த கவிதா மேடம்க்கு தெரிஞ்சிருக்கு ஒரு ஒரு ப்ரொடியூசரோட வழி என்ன அப்படின்றது. இன்னைக்கு 3-4 லட்சம் செலவு பண்ணி ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது படத்தை பத்தி மட்டும் பேசி அவங்களுக்கு பெருமை சேர்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கவிதா மேடமுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் சுப்பிரமணிய சிவா சார், அவர் வாழ்த்த வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னன்னாக்கா இப்போ எல்லாரும் என் பேரு கூல் சுரேஷ் தெரியும், இந்த கூல் அப்படின்றது தெரியும். கமெண்ட்ல வேற மாதிரிலாம் கூட பூவெல்லாம் போட்டு இது பண்றீங்க. ஆனால் இந்த கூல்ன்றது ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு காரணம் சுப்பிரமணிய சிவா சார் தான். திருடி ப்ளீஸ் தட்டிடுங்க. அந்த சுப்பிரமணிய சிவா சார் இல்லை என்றால் இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய இந்த கூல் அப்படின்ற ஒரு வார்த்தையை உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா அன்னைக்கு திருடி படம் அப்போ கருணாசன் வந்து இந்த டாலரை பிடிச்சி சொல்லுவாரு, டேய் இது என்னடா அது, கூலு போடாயம் அப்படின்னு. உடனே தனுஷ் சார் வந்து அதை நிறுத்தி அது ஒரு காமெடியா பண்ணோம். அந்த படம் மிகப்பெரிய ஹிட். 186 நாள் அவார்டு வாங்கின அந்த படத்துக்கு. காமராஜர் அரங்கத்துல அந்த நிகழ்ச்சி நடந்தது. 186 நாள் அந்த படத்துக்கான அவார்டு வாங்கினேன் நானு. அது வந்து என்னால மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, சுப்பிரமணிய சிவா சார் இன்னைக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னாக்கா அஜித் சார் படத்துக்கு கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். பப்ளிக் விஜய் சார் படத்துக்கு ஷூட்டிங் நடக்குதுனாக்க உடனே ஊர்ல இருந்தெல்லாம் கிளம்பி வந்துருவாங்க, இப்படிலாம் இருக்கும். அதே மாதிரி ரஜினி சார் படம், கமல் சார். ஆனால் திருடி படத்திற்கு திருச்சியில ஷூட்டிங் நடக்கிறப்போ ஷூட்டிங்கே நடத்த முடியல. 1/2 நாளோட பேக்கப் பண்ணியாச்சுங்க. அன்னைக்கு அந்த 1/2 நாளுக்கு அப்புறம் ஷூட்டிங்கே பண்ண முடியல. அவ்வளவு கிரௌடு. சாப்பாடு வந்த சாப்பாடுலாம் ரூமுக்கு அமிச்சாச்சு. ரூம்ல போய் சாப்பிடணும், இன்னைக்கு ஷூட்டிங் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, நாளைக்கு எங்க லொகேஷன்றது நாங்க காலையில தான் சொல்லுவோம். இப்பவே யாருன்னா சொன்னாக்க அது இந்த ஊர் மக்களுக்கு சொல்லிடுங்க. அங்க கூட்டம் வந்து லாரியா திரண்டு வந்துட்டாங்க. உண்மைதானே சார்? லாரியா திரண்டு வந்தாங்க அன்னைக்கு. இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு தனுஷ் சார் தமிழகத்தில் மட்டுமல்ல ஹாலிவுட் பாலிவுட்ல வரைக்கும் கொடி கட்டி பறக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு கொடிகட்டி பறப்பார் என்பது இந்த சுப்பிரமணிய சிவா சாருக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் படம் துள்ளுவத இளமை, அந்த படத்துல கூட தனுஷ் சார் வந்து மெயின் கேரக்டர்ல 4 பேர்ல ஒருத்தர் நடிச்சிருந்தாரு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆன உடனேயே சுப்பிரமணிய சிவா சாருக்கு தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பாக இந்த 4 பேர்ல ஒரு முத்தை அவர் தேர்ந்தெடுத்து அந்த முத்துக்கு நல்லா அவர் பட்ட தீட்டினாரா இல்லையோ அவரே தீட்டிக்கிட்டாரா நான் தெரியல. ஆனால் அப்படி ஒரு அந்த வைரத்தை, அந்த வைரூரியத்தை கண்டு எடுத்து இன்னைக்கு உலகம் முழுவதும் பெருமைப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகராக, தயாரிப்பாளராக, இயக்குனராக வந்திருக்காரு அப்படின்னாக்கா அது சிவா சாருக்கு அன்னைக்கே அது தெரிஞ்சிருக்கு. இப்ப கூட நான் வந்து இதை வந்து அவரை பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்லவில்லை. ஆனால் அன்னைக்கு அந்த துள்ளுவதை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த திருடாத்திரின்ற படத்தை இயக்குனர் அவர்கள் தனுஷ் சாரை சூஸ் பண்ணாரு. அதன் பிறகு 6 மாசம் கழிச்சுதான் காதல் கொண்டேன் ரிலீஸ் ஆச்சு. காதல் கொண்டேன் மிகப்பெரிய ஹிட். அந்த 186 நாள் இப்ப உள்ள படங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்க வெள்ளிக்கிழமைக்கு காலையில ரிலீஸ் ஆகும், ஈவினிங்கே வந்து ஒரு சக்சஸ் மீட்லாம் வைப்பாங்க. ஆனால் அப்போ 186 நாள் ஓடின அந்த படம். அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனரான அவர் சுப்பிரமணிய சிவா சார் அவர்கள், அவர் கூட நான் இந்த மேடையில உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னாக்க அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விளையாட்டுக்காரன் டீமுக்கு. இந்த சுப்பிரமணிய சிவா சார் இவ்வளவு நாள் நான் ஒரு 20-25 வருஷமா அவரோட பழகியிருந்தாலும் முதலாக இந்த மேடையில தான் நான் அவர் கூட பக்கத்துல உட்கார்ந்துருக்க கூட அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் அவர் கூட அவரோட படங்கள் நடிச்சிருந்தாலும் இது வரைக்கும் அவரோட மேடையில
அவர் பக்கத்துல நான் உட்கார்ந்ததே இல்லை. அதனால இந்த விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். நன்றி சார். உங்களாலதான் எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு பேரோட இருக்குனாக்க எப்பவுமே உங்களை அந்த நன்றி மற மாட்டேன் சார். அதாவது ஒரு விக்ரமாதித்தன் கதை இருக்கு. அதில் 4 நண்பர்கள் இருப்பான். அந்த 4 நண்பர்கள்ல ஒருத்தன் வந்து எந்த எலும்பு கிடைச்சாலும் அதை வந்து உருவமாக்கிடுவான். இன்னொருத்தவன் அந்த அந்த உருவமான அந்த உருவத்துக்கு நரம்புலாம் செஞ்சு நிக்க வச்சிருவான். இன்னொரு நண்பன் என்ன பண்ணுவான், அதுக்கு வந்து தோல் போத்திடுவான், தோலை உண்டாக்கிடுவான். இன்னொரு நண்பன் என்ன பண்ணுவான்னா அதுக்கு உயிர் கொடுத்துருவான். ஒரு நாள் இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் புலிக்கு உயிர் கொடுத்துருவாங்க. ஒரு எலும்பு சேர்ப்பான், அது புலி உருவமா இருக்கும். அதுக்கு நரம்பு பண்ணணும், அது புலி ஆயிடும். புலி ஆகி 4 பேரையும் அது சாப்பிடும் அந்த நண்பர்களை. அப்படி கூல் சுரேஷ் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுறாங்க. அப்படி ஒரு புலிதான் நம்ம கூல் சுரேஷ். இதை நினைவுபடுத்தி என்ன வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நன்றி வந்து இந்த உங்கள்கிட்ட இருக்கின்ற சிறந்த பண்புக்கெல்லாம் தாயாக விளம்போது நன்றி உணர்வு தான். நன்றி உணர்வு யாருக்கு இருக்குதோ அவன் மாபெரும் மனிதனா இருப்பான், சிறந்த மனிதனா இருப்பான். அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற நற்பண்புகளுக்கெல்லாம் தாயாக விளம்போது நன்றி. அந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் நம்ம சுரேஷ் வந்து வெற்றி மேல் வெற்றியும் சாதனை மேல் சாதனையும் கிடைக்கும். நன்றி தம்பி. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசிடுறேன்பா. அப்புறம் அன்பு செல்வன் சார், அவங்க வாழ்த்து வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவரோட குரூப்பில் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், கூல் சுரேஷை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ கூட ஆடியோ இது ரிலீஸில் வந்து ட்ரெய்லர் பார்க்குறப்போ அப்போ கூட தயாரிப்பாளர்கிட்ட சொன்னார், பாருங்கள் இதில் ஒருத்தரை கூல் சுரேஷை பயன்படுத்தி இருந்தால் கூட இன்னைக்கு ப்ரொமோஷனையும் தாண்டி அவன் தோல் மேலே வச்சுட்டு தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பான் அப்படின்னு ப்ரொடியூசர்கிட்ட சொன்னது என் காதில் கேட்டுச்சு. ஸோ அப்படி என் தாய் தந்தைக்கு பிறகு நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த வெள்ள மனம் கொண்ட அன்பு சாருக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் உங்கள் சார்பாக ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னாக்கா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பத்திரிகையாளர் ஒளிப்பதிவாளர் சங்கம் நடத்திய ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அப்போ வந்து அங்கே நடத்தினவங்கள்ட்ட கேட்டேன், யார் யார் நடிகர்கள் யார் யார் வரா அப்படின்னு. அப்போ 2-3 பேர் சொன்னாங்க, அவங்க வராங்க இவங்க வராங்க. போய் பார்த்தா ஒரு சிலர் அவங்க மட்டும்தான் வந்தாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு கஷ்டம். ஏன்னா நீங்கள் என்னதான் கோடி கோடியாக போட்டு படம் எடுத்தாலும் இந்த இடத்துக்கு வந்து இவங்க முன்னாடி காட்டி அவங்க வச்சிருக்க கேமராவில் அதை ஷூட் பண்ணி அதை வெளியிலலாம் எல்லா இடத்தையும் காட்டுறாங்க. அப்போ அதுக்கு மட்டும்தான் இவங்களை நீங்கள் பயன்படுத்துவீங்களா? அவர்களுடைய நல்லது கெட்டது குடும்ப நிகழ்ச்சி வெளி நிகழ்ச்சி எல்லாத்துலேயும் கலந்துக்க கூடாதா என்பது என்னோட ஒரு ஆதங்கம். அது காரணம் இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா கூட அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நடிகர் நடிகைகள் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கும் பத்திரிகையாளர் சங்கம் ஒளிப்பதிவாளர் சங்கம் இவங்களுடைய நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு கலந்துக்கணும். அந்த நேரம் மட்டும் நம்மளோட படத்துக்கு மட்டும் ப்ரமோஷனுக்கு மட்டும் பயன்படுத்தினா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம். இது என் மனசுலேருந்து சொல்கிறேன். இது சொல்கிறது கூட எனக்கு இது இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் நான் கண்கூட பார்க்கறதுனால உங்கள் ஒருவனாக எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கேப்டன் அந்நியார் அவர்களை பற்றி சில தவறான செய்திகள்லாம் போட்டுட்டு வரீங்க. 1.5 கோடியில் கார் வாங்கிட்டாங்க, திமுக கூட இணைஞ்சதால 300 கோடி பணம் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஒரு பெரிய ஆடம்பர கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை சொல்லிட்டு வரீங்க. ஏன் கேப்டன் குடும்பத்திற்கு ஒரு 1.5 கோடியில் கார் வாங்கிறதுக்கு கூட அவங்களால முடியாதா? அது மட்டும் இல்லை, அந்த கார் வாங்கியே கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கிட்ட ஆகுது. நான் அந்த காரை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்கலனாக்க விட்டுட்டு போயிருங்க. அதை விட்டுட்டு எதுக்கு ஒரு தவறான செய்தியை கேப்டன் குடும்பத்தின் மீதும் தேமுதிக மீதும் எதுக்கு ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வரீங்க? அப்படி நீங்க கேப்டன் மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா, தேமுதிக மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா, போன எலெக்ஷன் நிக்கிறப்போ கேப்டனை ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானுங்க. இப்ப நீங்க சொல்றதுதான் பார்த்தா ஏதோ வைத்தறிச்சல்ல சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி நீங்க கேப்டன் மீதும் தேமுதிக மீதும் அவ்வளவு உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுனாக்க நீங்க அப்பவே ஜெயிக்க வச்சிருக்கலாம். ஏன் அவருடைய மகன் பிரபாகரன் அவர்கள் நிற்கும் போது கூட அவரை ஜெயிக்க வச்சிருக்கலாமா? கட்சியில உள்ளவங்களை ஜெயிக்க வைக்காட்டியும் அட்லீஸ்ட் அவருடைய மகனையாச்சும் ஜெயிக்க வச்சிருக்கலாமா? எதுக்கு இப்படி ஒரு தவறான விமர்சனங்களை எல்லாரும் வைத்துட்டு வரீங்க? தயவு செய்து
இந்த இந்த உலகம் வந்து வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். அதனால நீங்க கேப்டன் அவர்களுக்கு, தேமுதிக அவர்களுக்கு, அந்நியார் அவர்களுக்கு, பிரபாகரன் அவர்களுக்கு நீங்க ஓட்டு போராட்டியும் கூட பரவாயில்ல, ஆனால் தயவு செய்து ஒரு தவறான விமர்சனத்தை வைக்காதீங்க. 300 கோடி வாங்கிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க தான் பக்கத்துல இருந்து போய் எண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? அந்த மிஷின்ல போட்டு 300 கோடி எண்ணி பாத்தீங்களா எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு? தயவு செய்து கேப்டன் அவர்களுடைய குடும்பத்தை பத்தி யாருன்னா பேசினீங்கன்னாக்க உங்க நாக்கு அழுகி போயிடும். அவருடைய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நீங்க அவரை பற்றி, கேப்டன் குடும்பத்தை பத்தி தவறாக பேசியிருந்தா உங்க குடலும் அழுகி போயிடும். நன்றி, வணக்கம். இது என்ன ஹீரோயினா? ஹீரோயின் சொல்லி தான் அவன் என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இங்க வந்தாக்க அந்த அம்மா ஏதோ தங்கச்சி கேரக்டர் அப்படியா? ஏன் அப்படி? நான் எப்பவுமே உண்மையை மட்டும்தான் பேசுறாள். ஏமா வாமா. இந்த சகோதரியின் பெயர் கீர்த்தி. என்ன என்ன விளையாடி இருக்காங்க? இந்த இந்த படத்துல விளையாட்டுக்காரன். இந்த படத்துல கீர்த்தி சுரேஷா? ஓ, கீர்த்தி சுரேஷா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கிடைச்சிருச்சு போல. அப்ப இந்த பக்கம் யார் போட்டா போடுவீங்க? யாரு? ஐயா நான் போறேன் நானு, புரியுதுங்களா? அப்போ அதனால இந்த சகோதரி கீர்த்தி அவர்கள் நல்லா நடிச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சுது. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன் அந்த தாவணி போட்ட புண்ணியம் வரல? தாவணி போட்ட புண்ணியம் வரல? சரி, ஓகே. எனிவே இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.